ஓவியா வணக்கம். தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இன்று விலை அதிரடியாக உயரும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. காரணம் சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய போர் சூழல். ஆனால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைந்திருப்பது என்பது கவனத்தில் ஈர்த்த ஒன்றாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக மார்ச் 2ஆம் தேதியான இன்று வாரத்தின் முதல் வேலை நாள் 1 கிராம் தங்கம் 115 ரூபாய் குறைந்து 15,660 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்து 1,25,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 3,15,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த விலை குறைவு என்பது இந்த நேரத்தில் நடந்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தங்க விலை உயர்வு என்பது புதியதாக ஒன்றாக தான் பார்க்கப்படுது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1ஆம் தேதி நேற்று தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அன்று பங்கு சந்தைகள் செயல்படாது, இயங்காது. ஆனால் அந்த நாளில் கூட நேற்று தங்க விலை என்பது அதிரடியாக உயர்ந்தது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்பட்டது. நேற்று ஒரே நாளில் 1,800 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து 1,26,200 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையானது. வெள்ளியும் அதிரடியாக உயர்ந்தது. வெள்ளியும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 3,25,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இது மிகப்பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் விலை உயர்வு என்பது விலை மாற்றமே இருக்காது. விலை மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் விலை உயர்வாக இருந்தது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் போர் சூழல், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து ஈரான் மீதான தாக்குதல் என்பது சர்வதேச முதலீட்டாளருடைய கவனம் தங்கத்தின் மீது மீண்டும் திருப்பியிருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக உலக அளவில் போர் சூழல் ஏற்படும் போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயரும். காரணம் முதலீட்டாளருடைய கவனம் என்பது தங்கம் பக்கம் இருக்கும். தங்கத்தின் மீதான முதலீடு என்பது அதிகமாகும். அதே போன்று தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நிலையும் அதிகமாகும். இந்த காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயரும். அதன் தொடர்ச்சியாகவே ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்தது. அதில் மிக முக்கியமாக கடந்த 28ஆம் தேதி என்று ஒரே நாள் 2 முறை மாற்றம் ஏற்படுகிறது. 28ஆம் தேதி என்று காலை 2,400 ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. பிற்பகல் 2,800 ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. அதற்கு பிறகு 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக தங்க விலை மாறாது. ஆனால் 1ஆம் தேதி என்று ஞாயிற்றுக்கிழமை என்று 1,800 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து இந்த 2 நாட்களில் மட்டுமே 7,000 ரூபாய் விலை உயர்ந்தது. அப்படி என்றால் அது தொடர்ச்சியான அதோட தாக்கம் இன்றும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்று தங்க விலை குறைந்திருக்கிறது. ஒருவேளை இன்று பிற்பகல் ஏதேனும் விலை மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றம் விலை உயர்வுக்கு வழிவகுக்குமா என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தற்போது தங்க விலை 920 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து 1,25,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 10,000 ரூபாய் குறைந்து 3,15,000 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. ஓவியா.